Hey guys, welcome back. iQOO Neo 10R ஸ்மார்ட்ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த பேஸ் வேரியண்ட்டை தான் சொல்கிறேன். பட் என்னன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ்னு பார்த்தோன்னா போக்கோ F6, ரியல்மி GT60, OnePlus Nord 4 எல்லாமே வந்து இந்த செக்மெண்ட்லேயே தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய பட்ஜெட்லேயும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த 25,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அண்ட் எதுக்காக அது சூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எஸ், ஃபோன் லான்ச் ஆகி 2 நாள் ஆகிடுச்சு. கொஞ்சம் வீடியோ வந்து டிலே ஆகிடுச்சு. லாஸ்ட் 2 டேஸில் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒர்க் இருந்ததுனால சேனலில் வீடியோ பண்ண முடியல. எஸ், சேனலோட ஒர்க்கு தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இதோட இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ், இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பக்கம் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து இன்னொரு பக்கம் வந்து 6400 mAh மேசிவ் பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் இந்த ஃபோன்லையுமே வந்து பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. எஸ், ஒரு சில மாடல் நம்ம சாம்சங்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பைபாஸ் சார்ஜிங் வந்து இருக்கிறதே வந்து பெருசாக ப்ரொமோட்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் S23 அல்ட்ராலையுமே வந்து பைபாஸ் சார்ஜிங்லாம் சப்போர்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபோன் சார்ஜ் போடும்போது யூஸ் பண்ணாத, ஃபோன் வந்து அதிகமாக ஹீட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து பர்சனலாக நிறைய பேருக்கு வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த பைபாஸ் சார்ஜிங் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ சார்ஜ் போடும்போது பேட்டரியிலேருந்து வந்து ஃபோன் வந்து பவர் கன்சியூம் பண்ணாது. செப்பரேட்டாக வந்து நம்ம பவர் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கன்சியூம் பண்ணோம். நம்ம ஃபோன் யூசேஜ்க்கு மட்டும் பவர் ட்ராப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேட்டரிக்குமே வந்து சைமல்டேனியஸாக வந்து சார்ஜும் பண்ணோம். பட் எஸ், அந்த ஃபுல் ஸ்பீடில் வந்து சார்ஜ் பண்ணாது. அட் அ டைமில் வந்து நம்ம 2 ஒர்க்குமே வந்து பண்ணிக்கலாம். இந்த பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நியோ 10Rலையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஒரு பக்கம் வந்து என்னதான் ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து 7.98 mm திக்னஸ் இருக்குது. வெயிட்டுமே வந்து 196 கிராம்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப். பட் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் பேக்கு, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட்டுமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளாக இருக்குது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேட்டரிஸ் பக்கம் மூவ் ஆனதுனால வெயிட் ஓரளவுக்கு வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து ப்ளூ அண்ட் கிரேன்னு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 inch ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் இருக்கு. AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. கேம் பிளே பண்ணும்போது 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஹை ஆகும். ஸோ அது வந்து நம்ம கேம் மோட்ல வந்து எனேபிள் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அது நம்ம ஃபோன் கையில் வரும்போது அந்த 144 Hz வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றத செக் பண்ணி பார்க்கலாம். PWM டிமிங் சப்போர்ட் இருக்கு. பீக் பிரைட்னஸ் வந்து 4500 nits ப்ரொவைட் பண்ணுறாங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு. டிஸ்பிளேக்கு வந்து ஸ்குவாட் சென்சேஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து டிஸ்பிளே எல்லா செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ண மாதிரி தான் இருக்கு. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல நம்ம HDR10+ சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி இந்த அளவுக்கு அக்ரெசிவான ப்ரைஸில் கொண்டு வரது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸான விஷயம் தான். அண்ட் Snapdragon 8s Gen 3 வந்து யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. Adreno 735 GPU இருக்கு. ஸோ 8s Gen 3 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணும். Snapdragon 8 Gen 2 ஓட கம்பேர் பண்ணும்போது CPU பெர்ஃபார்மன்ஸில் ஸ்லைட்டாக வந்து 8s Gen 3க்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கு. பட் GPUன்னு பார்க்கும்போது 8 Gen 2க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எட்ஜ் இருக்கு. பட் இங்கே iQOO என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட், அதாவது LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 4.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ், அது வந்து 256 GB வேரியண்ட்டுக்கு தான். 128 GB வேரியண்ட்டுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. ஸோ பெட்டர் ரீட் ரைட் ஸ்பீட் வந்து நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் லென்த்தியான அப்டேட்ஸ்மே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். எஸ், ஃபார் ஷுவர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேப்பபிளான சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமிங்க்கு வந்து 90 FPS சப்போர்ட் இருக்கு. அண்ட் iQOOல நமக்கு அந்த கேம் லான்ச்சரில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து இப்போ FPS மீட்டர் எல்லாமே வந்து நம்ம iQOO 13லையுமே வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த சப்போர்ட் எல்லாமே வந்து இந்த ஃபோன்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர் எல்லாமே வந்து அரௌண்ட் 1.7 lakhs சொல்லுவாங்க. பட் அதெல்லாமே வந்து லேப் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணது தான். பட் நம்ம இண்டோரில் நம்ம லிவிங் என்வாயன்மெண்ட்டில் செக் பண்ணும்போது ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிப் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. கேமரான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப், 50 MP மெயின் கேமரா, Sony IMX82 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.79 ஆப்பர்ச்சரோட வருது. OS சப்போர்ட் இருக்கு. அடிஷ்னலாக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் இந்த வாட்டி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து கேமராவை கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ண மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. பட் எக்ஸ்ட்ரா iQOO கிட்ட வந்து நம்ம இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் டெலிஃபோட்டோ கொடுக்கலையே, அல்ட்ரா வைட் வந்து 12 MP கொடுக்கலையேன்ற வந்து நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற பிராண்ட்லாம் நம்ம அந்த டெலிஃபோட்டோலாம் பார்த்து மற்ற ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து எந்த அளவுக்கு ஃபில்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ரியல்மிலேருந்து 14 Pro ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ரெட்மிலேருந்து Note 14 Pro ப்ளஸ், நத்திங்மே வந்து இப்போ 3A Pro இதெல்லாமே வந்து கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோன்ஸ், டெலிஃபோட்டோ சப்போர்ட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். பெட்டரான மெயின் கேமரா சென்சார்லாம் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு பியூர் கேமரா சென்ட்ரிக் ஃபோனாக தான் வந்து அவங்க ப்ராஜெக்டே பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து iQOO என்றைக்குமே வந்து நாங்கள் ஒரு பியூர் கேமரா ஃபோன் லான்ச் பண்ணுறோன்ற மாதிரி அந்த கேமுக்குள்ளே போனதில்லை. அவங்க எப்போவுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ் தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையுமே வந்து கேமரா இம்ப்ரூவ் ஆகுறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் வீடியோகிராஃபியில் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது
எஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் எஸ் ஃபார் ஷூர் வந்து ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம ஜென்ரேஷன் வைஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணால் FunTouchOS 15 வருது. 3 வருஷத்துக்கு வந்து மேஜர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் FunTouchOS 15 இருக்கக்கூடிய அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். நமக்கு அந்த சர்க்கிள் டு சைட்ஸாக இருக்கட்டும், சூப்பர் டாக்குமெண்ட், இந்த சூப்பர் டாக்குமெண்ட்டில் வந்து ஷேடோஸ் வந்து ரிமூவ் பண்ணோம், ஏஐ எரேஸ் ஃபீச்சர், இமேஜ் கட் அவுட் ஃபீச்சர், ஏஐ நோட் அசிஸ்ட், ஏஐ டிரான்ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.4 சப்போர்ட்டோட வருது, Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்குது. பயோமெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து டோட்டலாக ஒரு 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 26,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து 28,999க்கும், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 30,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து அந்த ப்ரீ புக் பண்ண யூசர்ஸ்க்குலாமே வந்து 2,000 ரூபி பேங்க் ஆஃபர் இருக்குது. ஒருவேளை உங்களால் அந்த பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷனல் பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ அடிஷனல் 2,000 ரூபி எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா HDFC, SBI அண்ட் ICICI கார்ட்ஸ் டெபிட் இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால வந்து நமக்கு அந்த 2,000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. பட் ப்ரீ புக் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான மூவ். ஜென்ரலாகவே வந்து ஒரு 30,000 மேலே இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்க்கு டிஃபால்ட்டாக ஒரு 2 years வாரண்டியோட வந்தது அப்படின்னா யூசர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ப்ரீ புக்கிங்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்கறது பெட்டராக தான் வந்து இருக்குது. ஸோ அந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் நம்ம 256GB ஸ்டோரேஜ் வந்து 27,000க்கும், 128GB ஸ்டோரேஜ் வந்து 25,000க்கு வாங்க முடியும். கேமர்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண யூசர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரிஃபரபிளான ஃபோனாக இருந்தாலுமே வந்து எஸ் இப்போது நிறைய பேரோட யூசேஜ் மல்டிமீடியா கன்செப்ஷன் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் வீடியோ எடுக்கிறதுமே வந்து நிறைய பேர் வந்து 4Kல வந்து வீடியோ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 4Kல ஒரு வீடியோ நம்ம சாம்பிளாக எடுத்தோம் அப்படின்னாலே வந்து ஜிபி கணக்கில் தான் வந்து இருக்கும். லாங் டேர்முக்கு பார்க்குற யூசர்ஸ்க்கு வந்து 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இஸ் ரொம்ப டைட் பட்ஜெட்டு, என்னால் அந்த 128GBயில் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எஸ் கன்சிடர் பண்ணலாம். பட் 256GB வந்து எஸ் ஃபார் ஷூர் நான் நெக்ஸ்ட் 3-4 years யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ 256 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 25,000 வந்து நமக்கு OnePlus Nord 4, Realme GT60 அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபோனில் சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தோன்னா எஸ் ஸ்லைட் ஒரு எட்ஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் பியூர் பர்ஃபார்மன்ஸ் கேமிங்னு பார்க்கும்போது Neo 10R ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. பட் OnePlus 12R கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 12Rல வந்து எஸ் நமக்கு பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல, கேமராவுமே வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 12R ரிவ்யூ லாஸ்ட் இயர் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு பர்சனலாக வந்து 12R ரொம்ப பிடிச்சிருந்தது. டீசெண்டான கேமரான்னு கூட சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல கேமராவுமே வந்து 12Rல பேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்சிஜன்OS 15ல ஓவரால் நமக்கு வந்து பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. எஸ் ஸ்டில் FunTouchOS 15 வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் ரிச் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து ஆக்சிஜன்OS நமக்கு பெட்டராக இருக்குது. பட் 12R வந்து ஒரு ஜென்ரல் யூஸரை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கும். ஒரு பியூர் கேமிங் அப்படின்னு பார்க்குறப்போ எஸ் நம்ம கம்மியான பட்ஜெட்டில் iQOO Neo 10R வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து எந்த மாடல் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் எதுக்காக அதை சூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் Neo 10R நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது என்னோட பட்ஜெட் இல்லை, என்னோட பட்ஜெட்டை ரொம்ப தாண்டி தான் இருக்குது. ஸ்டில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா எஸ் மேபி வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் சேலை வந்து ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.